ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா பீடத்திலிருந்து பிரத்யங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவு போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாட்களாக பதிவு போடவில்லை என்பதை சொல்கிறத விட எனக்கு போடணும்னு தோணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மெசேஜ்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி போடக்கூடாது அப்படின்னு எதுவும் இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என் பக்தி வந்து எல்லார் மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப வேறு மாதிரி எனது பக்தி, அதாவது நான் வந்து ஒரு மந்திரவாதியோ மாந்திரிகவாதியோ கிடையாது. அம்பாள் உபாசகி. என்றுமே அம்பாளை வந்து குழந்தையாக நினைத்து ரொம்ப பக்தியாக என்பதை விட பாசமாக நான் வந்து பூஜை செய்வேன். நான் ஒரு மனித பிறவியாக இருப்பதனால கர்மவினை ஏதாவது எனக்கு கஷ்டப்படுத்தினா கூட எனக்கு தாயாக இருந்து என்னை காப்பவள் வந்து ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி தான். இது வேணும் அது வேணும் என்றெல்லாம் நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அம்பாள் கிட்ட நான் வைக்கிறது கிடையாது. அம்பாள் என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் கூட எனக்காக நான் வந்து எதுவுமே போடலை. நான் ஒரு பெண்ணாக இருந்து என்னுடைய உண்மையான பக்தியின் காரணமாக அம்பாளின் உத்தரவின் பேரில் இந்த கோவிலை கட்டி நான் வந்து முழுவதும் பெண் யோகினிகளால் கும்பாபிஷேகம் செஞ்சேன். ஒரு பெண் வந்து இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து என்னோடு சேர்த்து அம்பாளையும் மறைக்க நினைத்தார்கள். வரும் பக்தர்கள் கூட வரவிடாமல் பல சூழ்ச்சிகள் செஞ்சு தடுத்தார்கள். இப்பொழுது கூட சிலர் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி செய்பவர்கள் கூட காணாமே போயிடுறாங்க. அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அம்பாளின் பதிவுகளை போடணும்னு தான் இந்த யூடியூப் நான் ஆரம்பித்தேனே தவிர, இது என்னுடைய லாபத்துக்காக நான் இதெல்லாம் எதுவும் போடலை. என் பிராப்தம் இருப்பவர்கள் பார்த்துட்டு போகட்டும், அவ்வளோதான். இவ்வளவு நாள் எனக்கு வந்து போடணும்னு தோணலை. எப்போவுமே ஆழ்ந்த ஒரு அமைதி வந்து எனக்கு தேவைப்படுது. உறவு, நட்பு, தெரிந்தவர்கள் என்று கூட யார்கிட்டேயுமே எனக்கு பார்க்கவோ பேசவோ தோண மாட்டேங்குது. ஏன்னா அம்பாளை வந்து அதிகமாக வணங்க யாக பூஜைகள்லாம் செய்ய அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து வந்துடுச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை வந்து எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இப்போ இந்த பதிவு போடணும்னு எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன். உண்மையான பக்தர்களுக்கு நிச்சயமாக இது வந்து பயன் கொடுக்கக்கூடிய பதிவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறவர்களாக இருந்தாலும் நான் சொல்லும் பரிகாரங்களை செய்வதற்கு முன்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 முறையாவது நீங்கள் வந்து சொல்லிக்கிங்க. அதன் பிறகு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் வர்ற மாசி பௌர்ணமி, அதாவது இந்த 13/3/25 வியாழன் மாலை இது வந்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இது வந்து குபேர பௌர்ணமி. எப்பொழுதாவது தான் இது இந்த பௌர்ணமி வந்து வரும். இந்த தினத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து நீங்கள் தவற விடாமல் செஞ்சுருங்க. மாலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கேற்றிட்டு நீங்கள் 33 ₹1 காயின் வச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகப்பு துணியில் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கிங்க. 33 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிங்க. அதில் செந்தூரம் மரகஜா வச்சு மூட்டையாக நீங்கள் அப்படியே கட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து பூஜை முடிச்சுட்டு நீங்கள் பீரோவில் பணம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நல்ல தொழில் லாபம் பண வரவு வந்து உங்களுக்கு வரும். அதுக்காக வந்து லட்சமாக கோடியாக கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராசையாக எதுவும் நினைக்கக்கூடாது. தேவையானது வரும், தேவையில்லாத வீண் செலவு அப்படிங்கிறது வந்து குறையும், லாபம் வந்து வர ஆரம்பிக்கும். எல்லா பௌர்ணமியும் கூட இதை நீங்கள் செய்யலாம், ரொம்பவே நல்லது. செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.